வெற்றிமாறனோட விடுதலை படம் மூலமா ஹீரோவா அறிமுகமான சூரி அதை தொடர்ந்து இப்போ ஹீரோவா நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு வராரு. அந்த வகையில வர மே 16ஆம் தேதி இவர் நடிச்சிருக்கிற மாமன் அப்படிங்கிற படம் வெளியாக இருக்கு. விலங்கு அப்படிங்கிற வெப் சீரிஸை டைரக்ட் பண்ண டைரக்டர் பிரசாந்த் பாண்டியராஜ் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட கதை சூரியோட கதை அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ இந்த மாமன் படத்தை ப்ரொமோட் பண்ற விதமா சூரி இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு வராரு. அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு இன்டர்வியூல சிவகார்த்திகேயன் பத்தி அவர் பேசினது இப்போ வைரல் ஆயிட்டு வருது. கூழாங்கல் படத்தோட டைரக்டர் வினோத்ராஜ் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ணி சூரி நடிச்ச படம் தான் கொட்டுக்காளி. இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மக்கள் மத்தியில கலவையான விமர்சனங்களை சந்திச்சது. ஆனா ஓடிடில வெளியானதுக்கு அப்புறம் பலரோட பாராட்டுகளை பெற்றுச்சு. அண்ட் மேலும் இப்ப வரைக்கும் இந்த கொட்டுக்காளி படம் நல்ல படமா இல்லையா அப்படிங்கிற விவாதமுமே போயிட்டு தான் இருக்கு. இப்படி கலவையான விமர்சனம் வரும்போது பலருமே சிவகார்த்திகேயன் தான் பிளான் பண்ணி சூரிக்கு இப்படி ஒரு படத்தை கொடுத்திருக்காரு, எங்க சூரி ஹீரோவா வளர்ந்து பெரிய ஆள் ஆகிட போறாருன்னு பயந்து சிவகார்த்திகேயன் இப்படி பண்ணியிருக்காருன்னு விமர்சனங்கள் எழுந்துச்சு. இப்படி சிவகார்த்திகேயன் மேல வைக்கப்படுற விமர்சனங்களுக்கு முதல் முறையா சூரியே வெளிப்படையா பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு ஒரு நல்ல படம் நடிச்ச சந்தோஷம் இருக்கு. என்னோட வாழ்நாள்ல நான் பண்ண முக்கியமான படங்கள்ல கொட்டுக்காளி படமும் முக்கியமானதா இருக்கும். என்னோட குடும்பம் மற்றும் என்னோட பசங்க எல்லாரும் நான் இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கேன்னு சந்தோஷப்படணும். அதை தான் நான் பெருமையா நினைக்கிறேன். மெய்யழகன் படம் ரொம்ப பிடிச்சது. வாழ்க்கை ஓடுற வேகத்துல இங்க யாருக்குமே நிதானம் இல்ல. ஒருத்தர் சொல்றத கேட்கறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் யாருக்கும் டைம் இல்ல. ஓடிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போய் நின்னு நல்லது தானே சொல்லியிருக்காங்க அப்படின்னு யோசிப்பாங்க. இருக்கப்பவே எல்லாத்தையும் கொண்டாடுங்க, உறவுகளை கொண்டாடுங்க. அதே மாதிரி தான் ஒரு நல்ல படத்தை அப்பவே கொண்டாடுங்க. மத்தவங்க சொல்றாங்கன்னு முடிவெடுக்காம நீங்க ஒரு படத்தை பாருங்க, கதை என்னன்னு பாருங்க, புரிஞ்சுக்கோங்க. எல்லாராலையும் கமர்ஷியல் படம் கொடுத்துட முடியாது. சிவகார்த்திகேயன் எனக்கு நல்லதுதான் பண்ணாரு. அவர் என்ன வச்சு படம் பண்ணணும்னு அவசியமே இல்ல. இப்பயுமே கொட்டுக்காளி படத்துல நடக்கிற மாதிரி உண்மையா நடந்துட்டு தான் இருக்கு. இந்த படத்துல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. அத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் அவர் நினைச்சாரு. அந்த படத்தை பண்ணி அவர் பல கோடியா சம்பாதிக்க போறாரு. அப்போ அந்த மாதிரி படங்கள் எல்லாம் யார் தான் எடுக்கிறது, யார் தான் நடிக்கிறது அப்படின்னு சூரி ரொம்பவே வெளிப்படையா கொட்டுக்காளி படத்துக்கு வந்த விமர்சனத்தை பத்தியும் சிவகார்த்திகேயன் சதின்னு பேசப்பட்டதுக்கும் பதிலடி கொடுத்திருக்காரு. சூரியோட இந்த ஸ்பீச் இப்போ சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. பலருமே சூரி தொடர்ந்து ஹீரோவா நடிச்சு மக்களை மகிழ்விக்கணும்னு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வராங்க.